நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரேடிங் வியூ நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வாய்ஸ் கிளியராக வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் நல்லா வர மாதிரியான வீடியோவாக இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து வெர்ஷன் 2. அதில் கவர் பண்ணாத சில விஷயங்களும் சேர்த்து இந்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதுனால இதை 2 பாகமாக பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லும் போது வீடியோனுடைய லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுளில் வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வர இந்த வெப்சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூக்கான ஒரு வெப்சைட். சரிங்களா? இது செகண்டாக இருக்கிற இந்த லைவ் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் இது கிளிக் பண்ணிங்கனாலையும் டைரெக்டாக சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சைன் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான். அடுத்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் சார்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மேலே மவுஸை கொண்டு போகும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல சூப்பர் சார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல வரும். ஸோ இது மேலே கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி டிஃபால்ட் ஒரு சார்ட்டை வந்து நமக்கு இதில் வந்து ஓப்பன் பண்ணிடும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ். நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு ட்ராயிங் பண்ணி பார்க்குறதுக்கு சில ஐக்கன்ஸு டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு சில விஷயத்தை வந்து மார்க் பண்ணி பார்க்குறதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டூல்ஸை வந்து பயன்படுத்தி தான் நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் எல்லாத்தையும் மார்க் பண்ண பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? இதில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது உள்ள செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து வந்து உங்களுக்கு இது எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது, உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற காட்டுறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக அதில் ஏதாச்சும் ஒரு சிம்பிள் தான் இருக்கும். அப்படின்னா சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சிம்பிள் மட்டும் தான் காட்டும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது ஈஸி தான். சரிங்களா? இதில் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை வந்து இதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம 2 விதத்தில் வந்து சர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்கு அல்லது வந்து ஃபியூச்சர் ஸ்டாக்ஸை வந்து எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் இந்த நேம் மேலே கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படி தேவையான ஸ்டாக்கை வந்து இந்த இடத்துல கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து சர்ச் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ ஹால் அப்படின்றது செலக்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரிலையன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கீழே காட்டும். இப்போ ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிற மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஃபில்டர்ஸ் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபில்டர்ஸ் தான் இதெல்லாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு ஸ்டாக்கில் இருக்கிற ரிலையன்ஸை மட்டும் நமக்கு இதில் காட்டும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு வந்து இதில் ஃபீச்சர்ஸ் இல்லை ஃபண்ட்ஸில் இருக்கிறதுல மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலையன்ஸ் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து ஃபீச்சர்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கனாலையும் உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ ஒவ்வொரு ஃபில்டர் மேலேயும் நீங்கள் கிளிக் பண்ணும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான லிஸ்ட்டை மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். இப்போ நான் வந்து ஸ்டாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போது ரைட் சைடில் பாருங்கள். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கீழே ஸ்டாக்னு இருக்கும், பிஎஸ்சி கீழே ஸ்டாக்னு இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் கீழே ஸ்டாக்னு தான் இருக்குது. அப்போது என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்குது. ஸோ என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு அதை பார்த்துக்கோங்க. ஸோ என்எஸ்சி ஸ்டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மேக்ஸிமம் இன்ட்ராடே மோடில் அல்லது ஒரு லாங் டைமு ஷார்ட் டைமு எல்லாத்துக்குமே எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம என்எஸ்சியில் தான் எடுப்போம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வால்யூம்ஸ் அதிகம். இப்போது ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்எஸ்சி தான் சூஸ் பண்ணுறோம். பிஎஸ்சியில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் சப்போஸ் விற்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொஞ்சம் சிக்கல்லாம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாங்குறதுக்கு அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வால்யூம் அங்கே கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பிஎஸ்சியில் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸை வந்து எடுத்து ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம எப்பயுமே வந்து என்எஸ்சியில் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்.
இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ என்எஸ்சியில் இருக்கிறத நான் பிக் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் ரிலையன்ஸ் வந்து பிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபால்ட்டான கேண்டில்ஸில் வந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக கேண்டில்ஸில் வரல அப்படின்னா நீங்கள் கேண்டில்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி லைன்ஸில் வந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸில் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேண்டில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸுக்கு டிஃபால்ட்டாக க்ரீன் அண்டு ரெட்டில் தான் இருக்கும். இது டிஃபால்ட்டாக ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதில் நீங்கள் இந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேண்டில் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் உள்ளே போங்க. இந்த இடத்துல பாடி அப்படிங்கிறது கிளிக்கில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பாடியினுடைய கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேண்டில்ஸினுடைய கலர்ஸ். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் ஆகும்போது இருக்கக்கூடிய கலர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் சைடில் போகும்போது இருக்கக்கூடிய கலர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் நான் அப் சைடுக்கு மட்டும் சும்மா வந்து உங்களுக்கு டெமோவுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ப்ளூ கலரை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஸோ க்ரீன் கலரில் இருந்தது ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேண்டில்ஸினுடைய கலரை நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக இருந்த கலருக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கு திரும்ப ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போகிறேன். பாடி மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் ஆப்ஷனை, ஸோ க்ரீன் கலரை பிக் பண்ணிட்டு நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து டிஃபால்ட் கலரில் வந்துச்சு. அடுத்து இதில் இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த டே அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது டேன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ நீங்கள் வந்து அந்த கேண்டில்ஸை வந்து எந்த மினிட்ஸில் வந்து வச்சு பார்க்குறீங்க, எவ்வளோ நிமிஷம் அல்லது ஹவர்ஸா அல்லது வந்து டே, வீக்லி, மந்த்லி, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த டைம் ஆப்ஷன்ஸை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு காட்டக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கான கேண்டில்ஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ காட்டுற பாருங்க. இப்போது இந்த மவுஸை வந்து இந்த கேண்டில்ஸ் மேலே கொண்டு போகும்போது இந்த டவுன் சைடில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக தெரியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மேலே வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 2023 12:44 வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்து போனோம்னா அடுத்த கேண்டில் மேலே மவுஸை வந்து நம்ம கொண்டு போகும்போது 12:45, ஸோ 12:46, 12:47. ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே நமக்கு இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இப்போது நான் வந்து 5 மினிட்ஸில் வச்சேன் அப்படின்னா 5 மினிட்ஸ்லையுமே உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிலுமே 5 மினிட்ஸில் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத இந்த இடத்துல காட்டும். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 11:55 இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனது. அடுத்து 12 o'clock பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து 12:05, 12:10. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அந்த கேண்டில் எப்படி வந்து ஓப்பனாக எப்படி க்ளோஸ் ஆகிருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டைம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த இடத்துல இந்த கேண்டில்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற சொன்னோம் இல்லையா? இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஐக்கியநஷி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஐக்கியநஷியில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மார்க்கெட்டினுடைய ஒரு ட்ரெண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக க்ரீனாக போயிட்டுருக்கு அப்படின்னா இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை நமக்கு வந்து இதில் கொடுக்கும். இப்போது ரெட் கேண்டில்ஸாக கண்டினியூவாக வந்துட்டுருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிகினருக்குன்னு கிடையாது. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடரே நிறைய பேர் வந்து இந்த ஐக்கியநஷியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஐக்கியநஷியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே டிஃபால்ட்டாக கேண்டில்ஸில் தான் பார்ப்பேன். ஸோ நான் அதனால் கேண்டில்ஸில் வச்சுக்கிறேன். சரிங்களா? இன்னும் இதில் மற்ற சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் நான் எந்த ஆப்ஷன்ஸும் இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் இதில் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலே நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இண்டிகேட்டர் ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ இண்டிகேட்டர் மேலே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு டேப் வந்து வரும். ஸோ இதில் நமக்கு
ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு நேம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல அந்த நேமை கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வால்யூம் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டரை வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ வால்யூம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வரும். நான் ஆல்ரெடி இது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. நான் வெறும் ப்ளைனாக இருக்கிற அந்த வால்யூமை மட்டும் கிளிக் பண்ணுறேன். இதை வந்து நான் கண்டினியூவாக ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்டார் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு இது ஃபேவரட்டில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி காமிட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிட்டேன். வால்யூம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வரும். இதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இண்டிகேட்டர்ஸில் போகிறேன். இந்த இடத்துல ஃபேவரட் அப்படிங்கிறது மேலே கிளிக்கில் இருக்கும்போது நம்ம எந்தெந்த இண்டிகேட்டர்லாம் வந்து நமக்கு ஃபேவரட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதை வந்து ஈஸியாக நம்ம நெக்ஸ்ட் டைமு இதே மாதிரி சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி எந்த இண்டிகேட்டர் தேவையோ அந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம இந்த இடத்துல சர்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்குது. இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ்னால் என்னென்னா நம்ம ஒரு இண்டிகேட்டரை ரெகுலராக வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இண்டிகேட்டரை அந்த டெம்ப்ளேட்டை வந்து சேவ் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கும். அடுத்து அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலும் அலர்ட்ன்ற ஆப்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அல்லது இந்த இடத்துல இந்த மேலே வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாலையும் நீங்கள் அலர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ இந்த அலர்ட் ஆப்ஷன் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்டாக் அல்லது வந்து ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான ஒரு இதில் என்ட்ரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதை வந்து பிரேக் அவுட்டே வரல அப்படின்னும் போது ஸோ அடுத்து வேறு ஏதாச்சும் ஸ்டாக் வந்து ஏதாச்சும் பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு எப்படி தெரியாமல் போயிடும். ஸோ அந்த பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ஒரு அலர்ட் வந்து வரும். ஸோ அந்த அலர்ட் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக இந்த அலர்ட் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலர்ட் ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லைனை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஹாரிசான்டல் லைனை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹாரிசான்டல் லைனை வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ அந்த லைனை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது எனக்கு அலர்ட் வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து அலர்ட் ஒன்று செட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆல்ட் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன பாயிண்ட்டில் வந்து நம்ம அலர்ட் வேணும் அப்படின்றது இந்த இடத்துல ரைட் சைடில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் வந்து காமிக்கும். இதில் பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல கண்டிஷன்ன்றதில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஏன்னா ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் அதிலே இருக்கட்டும். கிராசிங்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனு வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு லிஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராசிங் அப்பா டவுனா நமக்கு வந்து மேலே போகும்போது வேணுமா கீழே வரும்போது நமக்கு வந்து அலர்ட் வேணுமா அப்படிங்கிறத செட் பண்ணணும். இப்போது மேலே போகிறதுக்கு தான் நம்ம வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிராசிங் அப் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்ன பாயிண்ட் காட்டுதோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 47,783. ஸோ நான் இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 83. இதை கிராஸ் பண்ணும் போது தான் எனக்கு அந்த அலர்ட் வேணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ இது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கர்ன்றதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் அடுத்து வந்து எவ்ரி டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்லி ஒன்ஸ்னால் நம்ம ஒரு முறை மட்டும் இதை கிராஸ் பண்ணும் போது நமக்கு இந்த அலர்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுது அந்த ஆப்ஷன் இது. ஸோ ஒன்லி ஒன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் இந்த லைனை கிராஸ் பண்ணும் போது நமக்கு அலர்ட் வரும். எவ்ரி டைம்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை மார்க்கெட்டு அந்த ப்ரைஸை வந்து தாண்டி போகும்போதும் நமக்கு வந்து இந்த அலர்ட் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலர்ட் நேம்னு ஒன்று இருக்குது. ஸோ அலர்ட் நேம்னு ஏதாச்சும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தாலையும் கொடுத்துக்கலாம், அல்லது கீழே மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேலே கிராஸ் ஆகும்போது அதுவே டிஃபால்ட்டாக பாருங்கள் பேங்க் நிஃப்டி கிராசிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் டிஃபால்ட்டாக அதிலே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அலர்ட் போட்டு இந்த லைன்ஸில் வந்து வரும். ஏன்னா இப்போ லைவ் மார்க்கெட்டில் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் ஆப்ஷன் வந்து செட் ஆனதுக்கான ஒரு சிம்பிளும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இது லைவ் மார்க்கெட் இல்லை, அதனால் உங்களுக்கு இது காட்டாது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை வந்து பிரேக் அவுட் இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல அலர்ட் வந்துடும். இதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரீப்ளே ஆப்ஷன்
ஸோ இந்த ரீப்ளே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட்டை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரீப்ளே ஆப்ஷன் தேவையில்லை. அது இல்லாமல் நீங்கள் பிகினர் இப்போ தான் வந்து ஒரு பிகினிங்காக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீப்ளே ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இது ஒரு ப்ரீமியம் பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த ரீப்ளே ஆப்ஷன் உங்களுக்கு வரும். பர்ச்சேஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த ரீப்ளே ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. யாருக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டைமாக வாட்ச் பண்ணவே முடியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்திப்பாங்க. இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரீப்ளே ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டுற பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் மார்க்கெட்டு 1 டேக்கான மார்க்கெட்டு இது எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் தெரிஞ்சு இதை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 இதோடைய மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் மட்டும்தான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா நான் அடுத்த நாள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இது ரீப்ளே ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 21ஆம் தேதி மார்க்கெட் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரீப்ளேவில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ஃபுல் டைமே மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு லைவாக ஒரு மார்க்கெட்டை பார்க்குற ஃபீலே உங்களுக்கு வந்து இதில் ஆகும். எக்ஸாம்பிள் மார்க்கெட்டை ஃபுல் டைமாக பார்க்க முடியாதவங்களுக்கு ஈவினிங்காக வந்து அவங்க மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபுல் மார்க்கெட்டுமே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும் இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது பிகினருக்கு கண்டிப்பாக இந்த பிகினிங் ஸ்டேஜில் இந்த ரீப்ளே ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் பிகினிங்கில் மேக்ஸிமம் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து தான் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீப்ளே ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் தேவைப்படாது. சரிங்களா? அடுத்து இந்த டூல்ஸையும் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இன்னும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக இந்த 2 ஆப்ஷன்ஸும் நான் உங்களை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும்போது மார்க்கெட் டைமில் நீங்கள் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து பதில் அளிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.